வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். அதை செக் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். நான் லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மிஷினை யாரு வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு டெய்லரிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 டெய்லர் வச்சு ரன் பண்றாங்கன்னா தாராளமா இந்த மிஷினை வந்து சைட்ல வாங்கி போட்டு அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக வாங்கி போட்டு ரன் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 300-400 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் இத்தனை டெய்லர் போட்டு அவங்களால ரன் பண்ண முடியும். சோ அதுல 110 கஸ்டமராவது இந்த டிசைனை கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ண கொடுக்க வரவங்க கிட்ட அவங்க ஒரு 4-5 பிளவுஸ் பண்ணி காட்டும் போது அவங்க இன்ஸ்பயர் ஆகி எனக்கும் இது பண்ணுங்க எனக்கும் இதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஒரு 110 கஸ்டமர் ஸ்டார்டிங்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து மாசத்துக்கு 30-40 பிளவுஸ் ரன் ஆகும். சோ அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரு வாங்கக்கூடாதுன்னா, இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நான் வீட்டுல இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் இந்த மிஷினை மட்டும் வாங்கி போட்டு ரன் பண்ணி நான் ஏர்ன் பண்ணணும்னு பாக்குறேன், வீடியோஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மாசம் 60,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு தான் நான் வந்துட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். மெயினா வந்து யூடியூப் வீடியோஸை நம்பாதீங்க. கண்டிப்பா மாசம் 1 லட்சம் இந்த மிஷினை வச்சு ரன் பண்ண முடியாது. போட்ட காசை எடுக்கிறதுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லரிங் மிஷின், இப்ப தையல் மிஷின்லாம் வந்துட்டு ஜாக் ஜுக்கின்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே மேக்சிமம் 25,000 இருந்து இருக்கு. ஓகேங்களா, அதுல 25,000 நீங்க வாங்கி போட்டாலே நல்ல டெய்லரிங் கத்துக்கிட்டு பேட்டர்ன் பிளவுஸ் எல்லாம் பண்றாங்கனாலே ஒரே மாசத்துல அவங்க 25,000 எடுத்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் வர காசு எல்லாமே அவங்களுக்கு வந்து லாபம் மட்டும்தான். ஆனா எம்ப்ராய்டரி மிஷின்ல எப்படின்னா, நீங்க மொத்த காசையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு நல்ல மாடல் நீங்க வாங்குறீங்கனாலே 4 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். 4 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க போட்ட காசை ஒரு வருஷத்துல எல்லாம் எடுக்கவே முடியாது. கண்டிப்பா போட்ட மிஷினை போட்ட உடனே ஆர்டர் வரும்னு சொல்லவும் முடியாது. கஸ்டமர் லைக் பண்ணா மட்டும்தான். நீங்க வாங்கி போட்டு கண்டிப்பா மினிமம் 2 வருஷம் 3 வருஷம், ஒரு டெய்லர் மட்டும் இருக்கீங்கனாலே 3 வருஷம் ஆகும். இப்ப யூனிட் வச்சிருக்கவங்க கூட சீக்கிரமா ஒரு 2 வருஷத்துல ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு டெய்லரிங் யூனிட்டே இல்லாம நான் ரன் பண்றேங்கிறப்போ கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம வந்துட்டு இந்த மாதிரி நீங்க காம்படிஷன் வேற இருக்கு. ஓகேங்களா, என்னன்னா இப்ப நான் என்னோட ஏரியாலேயே என்கிட்ட இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல வந்துட்டு 4 மிஷின் இருக்கு. என்கிட்ட இருந்து 1 கிலோமீட்டர்ல ஒரு மிஷின் இருக்கு, அடுத்த 1 கிலோமீட்டர்ல ஒரு மிஷின் இருக்கு, அதுக்கு அடுத்த ஒரு 7 கிலோமீட்டர்ல ஒரு மிஷின் இருக்கு. எனக்கு தெரிஞ்சே 3-4 மிஷின் இருக்கு. தெரியாம எத்தனை மிஷின் இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி நமக்கு லோக்கல் கஸ்டமருக்கு அவ்வளவு காம்படிஷன் இப்போ கரண்ட்லி 2025ல அவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கு. சோ அதனால ரொம்ப யோசிச்சு வாங்குங்க. இப்ப நான் ஒருத்தர் மட்டும் தான் தைக்கிறேன், யூனிட்லாம் கிடையாது, நான் மட்டும் தான் டெய்லர், நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க வந்துட்டு யாராவது மெஷின் வச்சிருக்கவங்க கிட்ட டைப் பண்ணி நீங்க கமிஷன் வச்சு பண்ணி கொடுக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பிளஸ். ஏன்னா நீங்க மட்டும்தான் தைக்கிறீங்கன்னா உங்களால இந்த மிஷினை வாங்கி போட்டு இந்த மிஷினையும் பார்க்க முடியாது, டைலரிங்கும் தைக்க முடியாது. ஸோ கண்டிப்பா அதே மாதிரி வீடியோஸ்ல வந்துட்டு நீங்க வந்து ஜஸ்ட் சுவிட்சை போட்டா போதும், அது பாட்டுக்கு ரன் ஆகும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பவே நம்பாதீங்க.